श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्महम्। जय जय शंकर, हर 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 शंकर। சாரி இந்த ஹோம்ஒர்க் இன்னும் நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் பண்றது இல்லை. நம்ம வந்து எழுத பழகினாதான் it will be easy for you people to understand the usages. அந்த பிரயோகம் எல்லாம் நல்லா தெரியும். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு இல்லையா? ஹலோ, வீடியோ வரல மேடம். வீடியோ வரல. வீடியோ வரல. வீடியோ வரல. எனக்கு வரல, என்ன பார்க்கணும். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? இப்ப வருது. இல்ல இப்ப நவ இட்ஸ் ஓகே. இப்ப வருது. வருதா? எனக்கு வரல. லக்ஷ்மி வரல மேம். ஓகே. வரலையா? யாருக்குமே வீடியோ வரலையா? இல்ல எனக்கு வருது. சில பேருக்கு வரல, பல இருக்கு. எனக்கு வருது. வேற யாருக்காவது மாதிரி வீடியோ வராம இருக்கா? இப்போ எனக்கு வரல மேடம். வரலையா? ஒரு தடவை ஆடியோ மாத்திரம் வருது. எனக்கும் வரல மேடம். இப்போ வருதா? இப்ப வருது. இப்ப வருதுங்க மேம். ஓகே. சரி, நம்ம வந்து இந்த ஹோம்ஒர்க் பார்ட் வந்து நான் உங்களுக்கு திருப்பி சொல்லின்னு இருக்கேன். நம்ம வந்து ஒரு யூசேஜஸ் வந்து நம்மளுக்கு நல்ல மனசுல பதியணும்னாக்க கொஞ்சம் நம்ம வந்து அதெல்லாம் எழுதி முடிச்சு பண்ணினோம்னாக்க தான் வந்து இட் வில் பி ஈஸி ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. சரியா? ஸோ மேக் இட் அ ஹேபிட் தட் யூ கம்ப்ளீட் அந்த கிளாஸ். இதை நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கம்ப்ளீட் பண்ணோன்னு நீங்க வச்சுக்கோங்க. தென் இட் வில் பி உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தர்மங்கள்ல பார்த்துட்டு இருக்கச்சே, இப்போ வந்து ஒரு பெத்தவாளா வந்து நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும், ஒரு நல்ல ஒரு பட்டம் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு ஜென்ரலா நடக்கிற விஷயம். அதே மாதிரி ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸா வந்து அவளும் வந்து நம்ம பேர குழந்தைகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. அவளுக்கு அவளால முடிஞ்ச சகாயத்தை பண்ணுவா. ஒரு அக்கா அண்ணா இருக்கான்னாக்கா அவளும் அதே போல தன்னோட தம்பி தங்கைகள் வந்து நல்லபடியா வரணும் அப்படின்னு அவ ஹெல்ப் பண்றது நம்ம பாக்குறோம். இதெல்லாம் வந்து ஜென்யூனா ஒரு ஜென்ரலா நடக்கிற விஷயம். ஆனா நம்ம பெரியவா ஒரு ஜெகத்குருவா மாத்திரம் இல்லாம நிறைய பேர் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமா வந்து அத வந்து ஒரு நல்ல விஷயம் கத்துக்கணும், நல்லபடியா வரணும், நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து அவ ஜெனியூனா பண்ணி கொடுத்துட்டா. அதாவது அவ அடையறதுக்கு அவ ஒரு தூண்டுகோல்னு சொல்லலாம், இல்லைன்னா அது அவளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு லகுவா வந்து சில விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கா. அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு தடவை ஒரு யங்ஸ்டர், அவன் ஒரு பையன் வந்து பெரியவா தர்சனத்துக்கு வந்திருக்கான், கியூல நின்றுட்டு இருக்கான். சோ அவன் மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் இருக்கு, ஏதோ கேட்கணும்னு வந்திருக்காங்கிறது அவன் முகத்திலேயே தெரியற மாதிரி இருக்கு. அப்படியே கியூ நகர்ந்துட்டே வருது. பெரியவா கிட்டக்க வர்றச்சே வந்து நமஸ்காரம் பண்ணி ஏந்துக்கிறான். ஏந்துட்டு ஒரு பிரசாதத்தை வாங்கிட்டு போலான்னு நினைச்சுட்டு இருக்கச்சு பெரியவா வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி, இப்ப நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்றான், இந்த மாதிரி நான் நம்ம நாட்டோட இலக்கியம் இதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஒரு கௌரவம் கொடுக்கறாப்புல இருக்கிற பரதநாட்டியத்தை பத்தி நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், தீசிஸ் எழுதிட்டு இருக்கேன். ஆனா என்னவோ ஒரு சில சிக்கல்கள் இருக்கு, அத முடிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஆயின்னு இருக்கு. ஏன்னா
இப்ப தீசிஸ்ல வந்து சும்மா நம்மளுக்கு தோணுனதை நம்ம எழுத முடியாது. we have to give them sufficient proofs இல்லையா? அதெல்லாம் கொடுக்கலன்னா வந்து it will not be accepted. சோ அதான் சொன்னா என்னவோ அது வந்து நம்ம ஒரு இலக்கியத்துல இருந்தோ இல்லைன்னா ஒரு சிற்பத்துல இருந்தோ இல்ல கோவில்லையோ கல்வெட்டுகள்லயோ அதுல எல்லாம் வந்து ஒரு பிரமாணம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொன்னோம்னா தான் then it will be taken. நீ நம்ம சொல்ற இந்த வியூ வந்து yes it is correct அப்படிங்கறது வந்து ஏத்துப்பான்னு ஆகும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரிதான் they will வந்து நம்மளுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கறதுன்னு ஆகும். சோ வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். உடனே அது பத்தி நானும் வந்து நிறைய பேர்கிட்ட எப்படி பாக்குறேன், எனக்கு அதுக்கு சரியான ஆன்சர்ஸ் எங்க இன்னும் கிடைக்கல, அதான் நான் வந்து பெரியவாளை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றேன். பெரியவா வந்து டைரக்டா அதுக்கு பதில் சொல்லாம நீ சிதம்பரம் போயிருக்கியா அப்படின்னு கேட்கிறார். நீ வந்து போயிருக்கேன் பெரியவா அப்படின்னு. சரி, அங்க நீ வெறும் நடராஜரை பாத்துட்டு வந்துருக்கியா இல்லைன்னாக்க நீ அம்பாளையும் பாத்திருக்கியா அப்படின்னு, சிவகாமி அம்பாளையும் பாப்பையா அப்படின்னு. அப்புறம் வந்து நிஜத்தை சொல்றான். அதாவது எனக்கு நிறைய தடவை வந்து நான் போறப்பெல்லாம் எனக்கு அது இன்வேரியபிளி வந்து ஏதோ சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கும், அதனால நான் வந்து நடராஜரை மாத்திரம் பாத்துட்டு வந்துருவேன் அப்படின்றான். சரின்ட்டு பெரியவா வந்து அவனுக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சு விடுறான். இவனுக்கு வந்து இவன் என்ன நினைச்சுக்கிறான், சரி நம்ம வந்து அம்பாளை பாக்கலன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து பெரியவாளுக்கு பிடிக்கல போல் இருக்கு, அதனாலதான் வந்து அவர் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லாம இது பண்ணிவிட்டார் அப்படிங்கிறாப்புல அவன் சொல்றான். சோ வந்து இவனை வந்து யோசிக்கிறான், என்னடா இது மாதிரி கொஞ்சம் இந்த சின்ன ஏதோ வருத்தம். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே. சோ அவ வந்து நம்ம மகான்கள் என்ன நினைக்கிறான்னு நம்மளால அவ்வளவு கரெக்டா நம்மளுடைய சிற்றறிவால வந்து யூகிக்க முடியாது இல்லையா. சோ இவன் வந்து என்ன பண்றான், கொஞ்ச நாள் அது மறுபடியும் இவனோட அட்டெம்ப்ட்ஸ் அது மாதிரி எங்க ப்ரூஃப் கிடைக்கிறதா அது இதுன்னு பார்க்க போக்குறான். அவனே அது எதுவும் சரியா கிடைக்கல. ஃபைனலி வந்து சரி ஓகே, நான் வந்து மறுபடியும் பெரியவாளை பார்த்து மறுபடியும் கேட்டு அவர்கிட்ட இருந்துதான் நான் பதில் வாங்கணும் அப்படின்னு ஒரு முனைப்பாடோட அவன் கிளம்பணும். அப்போ சரி அவர் லாஸ்ட் டைமே கேட்டா நம்ம சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அங்க இருந்து சிதம்பரம் போறான். போயிட்டு நினைவா வந்து அவர் அம்பாளை பாக்கணும்னு சொல்லிருக்காருட்டு நடராஜ பார்த்துட்டு அம்பாள் சன்னதிக்கு போகிறது. பழியிருந்து அவனுக்கு வந்து அப்போடைய மண்டையில அடிச்ச மாதிரி இப்படி தெரியறது. ஏன்னா அங்க முழுக்க அந்த சன்னதிக்கு போற அந்த இடத்துல முழுக்க வந்து இவனுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும்னு இது பண்ணானோ அதெல்லாம் அங்க வந்து சிற்பங்கள் அவ்வளவு அழகா வந்து செதுக்கப்பட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் அது எத்தனை பல 100 ஆண்டுகள் எத்தனையோ 100 ஆண்டுகளை தாண்டின இடம் அது அந்த கோவில். அதனால அப்போ அவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாலேயே இது இருக்குன்னா அதுக்கும் முன்னால வந்து அந்த பரதம்ங்கிறது வந்து தோன்றி இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறது இவனுக்கு அழகா சொல்ல முடியும். கடன்னு உட்கார்ந்துட்டு அதை ஒண்ணு பார்த்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். உடனே நேர வீட்டுக்கு போயிட்டு கடன்னு அந்த அவனுடைய தீசிஸ கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சு விடுறான். அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் சரி அப்புறமா இவரை பெரியவாளை பார்க்கறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வரான். வந்ததும் அவனை பார்த்த உடனே பெரியவா, என்னப்பா டாக்டர் பட்டம் கிடைச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவனுக்கு அப்படியே சிரித்து போயிடுச்சு. உடனே அப்பதான் புரிஞ்சுது, ஓஹோ இதனாலதான் அன்னைக்கு வந்து பெரியவா வந்து நீ அம்பாளை பார்க்காம வந்திருக்கியா, பாத்துட்டு வருவியா அப்படின்னு கேட்டிருக்காளா, பாத்துருந்தேன்னா எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப இதுவா சந்தோஷமா அப்படியே கண்ணுல அப்படியே ஜலமா இதுவாகி நமஸ்காரம் பண்ணி இதுல அதை விட பியூட்டி என்ன அப்படின்னாக்க, இவர் என்னைக்கு வந்து கேட்டாரோ, அதாவது டாக்டர் பட்டம் கிடைச்சுதான்னு கேட்டாரோ the same day அந்த டேட்ல இவனுடைய thesis was accepted there and அவனோட அந்த டாக்டரேட் சர்டிபிகேட்டும் அவனுக்கு ரிலீஸ் ஆச்சு. சோ அந்த டேட் இது வந்து அதே தேதி வந்ததும் இவனுக்கு இன்னும் ரொம்ப என்ன சொல்றது, இனம் புரியாத ஒரு சந்தோஷம்னு சொல்றதா, ஒரு இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் கிடைச்சதே அப்படிங்கறதா. சோ அது மாதிரி ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு லெவல் நம்ம ரீச் பண்ணணுங்கிறது வந்து ஒரு பெரிய லைஃப் டைம் கோலா வச்சுட்டு இருப்பா. சோ அதுக்கு இது மாதிரி ஒரு மகான்கள்ட்ட இருந்தே நமக்கு ஒரு அனுகிரகம் வருதுங்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். ஆஹா, இந்த மட்டும் நம்மளுக்கு நம்ம பக்திக்கு நம்மளுடைய ஸ்ரத்தைக்கு ஒரு ஒரு ரெகக்னிஷன் மாதிரி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு தீசிஸ் சம்ஸ்கிருதத்துல பண்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம கத்துக்கிற விஷயங்கள்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம வந்து அதுல வந்து என்ன சொல்றது, அதாவது நம்ம வந்து அதை பத்தி ஒருத்தர் கேட்கறான்னா நம்ம அதை அவளுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு நம்ம அதை ஸ்ட்ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்.
With that, we will go to the lesson 19. Glossary எடுத்துக்கோங்க. சுமதி. எஸ் மேடம். கொஞ்சம் glossary படிக்க ஆரம்பிங்க. ஒரே நிமிஷம் படிக்க. புஷ்பகுச்சः, bunch of flowers. ரூபாணி வந்து पुल्लिङ्गः, अकारान्तः पुल्लिङ्गः, अकारान्तः पुल्लिङ्गः, पुष्पगुच्छ शब्दः. இது ஆக்சுவலா பார்த்தேன்னாக்கா this is also a compound word. நான் சொல்லியிருக்கேன் சிலது ரெண்டு வித பதங்கள் சேர்ந்து வர்றது அப்படின்னு. சோ புஷ்பம்ங்கிறது வந்து ஒரு பதம், குச்சகங்கிறது வந்து அந்த பஞ்ச் அப்படிங்கிறது. சோ பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ், பொக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ புஷ்ப குச்சக இஸ் a compound word. ஓகே, அடுத்தது. பட் அது வந்து என்ன வரும்? அது ராம சப்தா தானே? ராம சப்தவத்து தான். ராம சப்தவத்து தான். ஓகே, ஆமா. ஓகே ஓகே. பிரிங்கஹ, பிரிங்கஹ, பிரிங்கஹ. சோ இதுலயும் பாருங்க இந்த டியூப்ளெக்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா. ஆமா, இதுவும் அகாராந்தக தான், புல்லிங்கஹ, ராம சப்தவத்து தான். சோ இதுல வந்து அது நாம இந்த டியூப்ளெக்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இங்குன்ற சவுண்ட் ஹாஃப் மாத்திரா வரணுங்கிறதுனாலதான் அந்த கீழே வந்து அதுக்கு அடுத்த அக்ஷரத்தை எப்பவுமே கீழே எழுதுறா. சோ கீழே எழுதுறத நம்ம ஃபுல்லா சொல்லுவோம். அதனாலதான் பிரிங்க அஹ வருது. ஓகேவா? இதுவும் ராம சப்தவத்து. அடுத்தது மகரந்த. ஆக்சுவலா இது விசர்க்கம் விட்டு போயிருக்கு, மகரந்த. ஆமா ஆமா, ஏன்னா வந்து புல்லிங்க எப்பவுமே விசர்க்கத்துல வரும் நம்மளுக்கு அகாரால வரைச்சு. சோ மகரந்தம் நம்ம தமிழ்ல கூட அந்த வார்த்தை யூஸ் பண்றோம். அந்த ஆமா ராம சப்தம், இதுவும் ராம சப்தவத்து. இதுல வந்து அதே நம்ம வந்து தமிழி இதே யூசேஜ் தான் வரும். அந்த பூ மேல இருக்கும் இல்லையா, அந்த மகரந்த துள்ளது திரிக்க இருக்கும், அந்த பண்டெல்லாம் போகும் சொல்லுவா இல்லையா. சோ அந்த சேம் ஹனி ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஆமா. அடுத்தது பட் அது வந்து ஹனி எழுதியிருக்கே, அது மகரந்தம் அந்த தூள் மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்குமே. ஹனி ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஹனி ஆஃப் ஃப்ளவர்ஸ்னு இருக்கும் பாருங்க. ஓகே ஓகே. அதாவது அந்த மகரந்தம்ங்கிறது வந்து பூவோட அந்த தேன் மாதிரி தானே, அதுதானே அது அந்த வண்டு இதெல்லாம் எடுக்கும் இல்லையா. ஆமா ஆமா, அது கால்ல ஒட்டிட்டு தான் அதுக்கு ஜெர்மினேஷன். ஆமா, கிராஸ் பாலினேஷன்ல வரும். கரெக்ட். நெக்ஸ்ட் அலம். அலம், தட் இஸ் இன்டிக்ளைனபிள். ஆமா. சோ அர்த்தம் வந்து இனஃப் ஆஃப் இல்லையா. அதாவது இவ்வளவு வரைக்கும் பண்ணது ரமணீயக. இது வந்து உங்களுக்கு ஆமா, இது உங்களுக்கு ஏனாலே உங்களுக்கு நாங்க சொல்றேன் அட்ஜெக்டிவா யூஸ் பண்றான்னு. சோ யூசுவலா வந்து இந்த அட்ஜெக்டிவ் வந்து ஸ்ரீலிங்குக்கும் யூஸ் பண்றது உண்டு. இப்ப வந்து இந்த விசர்க்கம் வந்து யூஸ் பண்றதுக்கு இந்த லெசன்ல மாஸ்குலைனுக்கு யூஸ் பண்றா. இதே வந்து சப்போஸ் ஃபெமினைன் ஸ்ரீலிங்குக்கு யூஸ் பண்ணோம்னா ரமணியா அப்படின்னு வரும். அதே நபும்சக லிங்கத்துல வந்து ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ண போறா அப்படின்னாக்க ரமணியம் அப்படின்னு. சரியா? ஆமா. சோ திஸ் இஸ் an adjective. சோ பியூட்டிஃபுல்ன்ற அர்த்தத்துல வருது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ரூபம். அது வந்து அகாராந்தः நபும்சகலிங்க ரூபசப்தः. ரூபசப்தः அது வனம் சப்தவத். ஆமா, சோ அர்த்தம் வந்து அப்பியரன்ஸ். நம்ம ரூபம் சொல்லுவோம் இல்லையா, ரூபம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த அதே யூசேஜ் இதுல. கந்தஹ அகாராந்தः புல்லிங்கः கந்தசப்தः ராமசப்தவத். ராமசப்தவத். கந்தஹங்கிறது ஸ்மெல் இல்லையா, அர்த்தம். கிராணஹ. 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 ஆமா. சோ இதுவும் வந்து ராமசப்தவத். அகாராந்தः புல்லிங்க. இது வந்து நோஸ், மூக்குக்கு சொல்றது.
அடுத்தது பாத்தீங்கன்னா குஞ்சந்தி. இது வந்து ஆமா குஞ்சு குஞ்சு, அதாவது இஞ்சி போட்டு ஜால ஹாஃப் மாத்திரா, அதுதான் தாத்து. ஓகே, குஞ்சு தாத்து டு ஹம்ங்கிற அர்த்தத்துல வரும். குஞ்ச இஸ் த டெரிவேட்டிவ். குஞ்ச இஸ் த டெரிவேட்டிவ். பிரதம புருஷ பகுவச்சனம். பகுவச்சனம். சோ they all hum அப்படிங்கிற அர்த்தத்துல அது யூஸ் ஆகும். சரியா? தன்யவாத. ஆமா. வெங்கட் சார். வெங்கட் சார். நெக்ஸ்ட் அந்த வெர்பு மட்டும் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க படிங்க. விஹரந்தி. விஹரந்திங்கறச்சே வி இஸ் த prefix, ஹ்ரு இஸ் த தாத்து. ஹ்ரு இந்த ஹாக்கு கீழே நம்ம ருக்காராந்தக மாத்திரை அந்த போடணும். நம்ம ருக்கார மாத்திரை இந்த சி மாதிரி போடுறது ஹ்ரு, அது தாத்து. டு பிளேங்கிற அர்த்தத்துல ஹ்ருங்கிறது ஹரன்னு டிரைவ் ஆகும். சோ இந்த ப்ரிஃபிக்ஸோட சேர்த்து விஹர அப்படின்னு வரும். சோ இங்க அந்தின்னு இருக்கிறதுனால பிரதம புருஷ பகுவச்சனம். சோ தே ஆல் பிளே அப்படிங்கிற சென்ஸ்ல வருது. பி ப்ரிஃபிக்ஸ் ஹ்ரு தாத்து. விஹர வித் டெரிவேட்டிவ் ஆர்ட். அடுத்தது படிங்க. பாஸ்வரஹ. இதுவும் வந்து அட்ஜெக்டிவ். இது வந்து இந்த லெசன்ல வந்து பாஸ்வரஹன்னு யூஸ் பண்ணாம பாசுரஹன்னு யூஸ் பண்ணிருக்கா. சோ நீங்க பிராக்கெட்ல அதுவும் எழுதிக்கோங்க. ரெண்டும் சேம் யூசேஜ் அண்ட் மீனிங் தான். ஓகே, பாசுரஹ. சோ இதுவும் நான் சொன்ன மாதிரி அட்ஜெக்டிவ்ங்கிறச்சே உங்களுக்கு 3 லிங்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து மாஸ்குலைன்ல யூஸ் பண்றதுனால பாஸ்வரஹ ஆர் பாசுரஹ இருக்கு. அதே ஸ்திரீலிங்னா சீதா சப்தம் மாதிரி நம்ம பாசுரா பாஸ்வரா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். அதே வந்து நபும்சகலிங்கம்னா பாஸ்வரம் இல்லைன்னா பாசுரம். ஓகே, பா அந்த ஃபோர்த் பா அப்படின்ற யூசேஜ்ல வரும். ஓகேவா? ஷைனிங் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த அட்ஜெக்டிவா அதை யூஸ் பண்றா. ஓகேவா? அடுத்தது பக்ஷஹ. என்ன ரூபாணி வருது அது? பக்ஷஹ ஆகாராந்தஹ புல்லிங்கஹ சப்தஹ. சோ ராம சப்தவட்டே. ஓகேவா? விங் விங் அப்படின்றது. ஆமா. அடுத்தது இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஷாவோட ஹாஃப். சோ அடுத்தது அந்த கடைசியில வந்து அந்த ஸ்ரான்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்ரீ ஸ்ரா யூஸ் பண்ணுவோமே, அதோடைய ஹாஃப் வருது. பிளஸ் கீழே உக்காரா மாத்திரை இருக்கு. சோ ஸ்மஸ்ரு. ஸ்மஸ்ரு. ஆமா, ரெண்டாவது மா. சோ ஸ்மஸ்ரு. சோ இது வந்து நபும்சகலிங்கம்ங்கிறதுனால உங்களுக்கு உகாராந்தக நபும்சகலிங்க ஸ்மஸ்ரு சப்தஹ. சோ இது வந்து நீங்க என்ன சப்தவத்து பண்ணுவேன்? உகாராந்தக நம்ம நபும்சகலிங்கம்ல பண்ணிருக்கோமா? மது சப்தவத். சரியா? சோ மது சப்தவத். அப்புறம் வந்து அடுத்தது படிங்க. அதாவது நம்ம அந்த நம்ம வந்து சம்ஸ்கிருதத்துல சொல்றதுல ரேஃபான்னு தான் நம்ம உச்சரிக்கணும்னு முதல்ல இருந்து பார்த்திருக்கோம். சோ அந்த லெட்டர் ஷேப்புக்காக ரேஃபஹ ரேஃபஹ அப்படின்னு அவ போட்டிருக்கா. அது வந்து புல்லிங்கால வருது. சோ ராம சப்தவத்துல தான் அது போகும். அடுத்தது இது வந்து வினோதஹ. சோ இது என்ன? இது வினோதஹ ஆகாராந்தஹ புல்லிங்கஹ வினோத சப்தஹ. சோ ராம சப்தவத்து தான் இதுவும் வருது. சோ பிளஷர். ஓகே, பிளஷர். ஆக்சுவலா நம்ம வந்து வினோதம்னு நம்ம வேற வித அர்த்தத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
பட் ஆக்சுவலா வந்து பிளஷர் அப்படிங்கறது சம்ஸ்கிருதத்துல அதனுடைய அர்த்தம். அடுத்தது பார்த்தேன்னாக்க ஆவஹந்தி, அது வந்து ஆவஹந்தி, அதாவது ஆ இஸ் த பிரெஃபிக்ஸ், வஹ் இஸ் த தாத்து. சோ அந்த வஹ்ங்கிறது வஹ அப்படின்னு டெரிவேட்டிவ் வரும். சோ ஆவஹ அப்படின்னு ஆகும் அது. சோ அந்த இது அந்தி வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு பிரதம புருஷ பகுவச்சனம். சோ தே கிரியேட் இல்லன்னா தே கிவ் அப்படின்ற ரெண்டு சென்ஸ்லயும் அதை யூஸ் ஆகும். ஆவஹந்தி இது பரஸ்மை பதி. ஓகே, பிரசன்ட் டென்ஸ் தான், லட் லகாரா. அடுத்தது பாருங்க, அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். தஷேயுகு, தஷேயுகு. ஆமா, இது வந்து தம்ஷ, தகாரா மகாரா, மகாரா வரணும். தகாரா அகாரா தா வந்துடும். மகாரா ஹாஃப் மா வரும். அப்புறம் அந்த ஷகாரால ஹாஃப் ஷாது. தம்ஷ அதுதான் தாத்து. தஷ அப்படின்னு டெரைவ் ஆகும். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா வந்து இந்த அர்த்தத்துல இருந்தே பாருங்க, மே பை, அதாவது என்னமா இந்த தாத்து தம்ஷ, தம்ஷ அதாவது தகாரா பிளஸ் அகாரா தா வந்துடும். ஓகே, மகாரா ஹாஃப் மா வருது. அப்புறம் ஷகாரா அந்த ஷாவும் ஹாஃபா நம்ம எடுத்துக்குவோம். சோ தம்ஷ, தம்ஷ் அப்படிங்கிறது தான் தாத்து. தஷ அப்படிங்கிறது டெரிவேட்டிவா வரும். இது வந்து அந்த யுஹு அப்படின்னு உங்களுக்கு சேர்த்து இருக்கு. அதுல வந்து ஏகாரமும் வந்திருக்கு, யுஹு வந்திருக்கு. சோ நீங்க இந்த அர்த்தத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மே பைட், அதாவது இதுக்கு வந்து விதிலிங் அப்படின்னு சொல்லுவா. நம்ம வந்து லோட் பார்த்தோம் இல்லையா, லோட்டுங்கிறது வந்து ஒரு கமாண்ட், வந்து மாதிரி இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்ம சொல்றோம். பட் இது வந்துனாக்க இது பண்ணலாம், இது இப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு சார்ட் ஆஃப் ரிக்வெஸ்ட் மாதிரி. பட் டு ஹேப்பன் இன் ஃபியூச்சர் அப்படின்ற சென்ஸுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி யூசேஜ் வந்து இட் இஸ் கால்ட் விதிலிங் அப்படின்னு. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பிரதம புருஷா 3 மாத்திரம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 9 ஃபார்ம்ஸ் வந்து இது இப்போதைக்கு இந்த சாப்டர்ஸ்ல வராது. சோ மறுபடியும் நம்ம அதை கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். சோ ஃபர்ஸ்ட் பிரதம புருஷா 3 ஃபார்ம்ஸ் மாத்திரம் நான் சொல்றேன். இத், ஐ மீன் ஈத், ஈத் ஏகவச்சனம்க்கு வரும். ஈதாம் அப்படிங்கிறது த்விவச்சனம்க்கு வரும். ஈயுஹு அப்படிங்கிறது பகுவச்சனம். தட் இஸ் 1.3. ஈத், ஈதாம் முதல் தகாரா. ஓகே, ஈத், த்விக்கு வந்து ஈதாம், பகுவச்சனம் ஈயுஹு. அதனால தான் தஷ, தஷ வந்து உங்களுக்கு டெரிவேட்டிவ் ஆனதும் தஷ பிளஸ் ஈயுஹு. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், அந்த சந்தி ரூல் அந்த 2 பதங்கள் சேரும் போது ரூல் ஆகும். தேவ பிளஸ் இந்திர தேவேந்திரம் மாறும். அதே யூசேஜ்ல தான் இது. தஷ பிளஸ் ஈயுஹு சேர்ந்து தஷேயுஹு. சோ they all may might bite, அவ எல்லாரும் சேர்ந்து கடிக்கலாம். ஓகே, அவ இல்ல அது பைட்டுங்க தேன்னு நம்ம சொல்ல முடியாது. மனுஷா வந்து இப்போதைக்கு let us assume that they behave very genuinely. அதனால வந்து இங்க வந்து நபும்சக லிங்கம்ல அந்த மாதிரி ஒரு ஜந்து இல்ல பேர்டு அந்த மாதிரி சென்ஸ்ல. சோ இங்க தேன்றத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நபும்சக லிங்கமுடைய பகுவச்சனமா நினைச்சுட்டு எடுத்துட்டாக்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் கடிக்கும் அப்படிங்கிற சென்ஸ்ல they all might bite அப்படின்னு அர்த்தத்துல வரும். அடுத்தது குதூகலம். குதூகலம், குதூகலம் வந்து நம்ம தமிழ்ல வந்து ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஒரு ஜோஷ் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். பட் ஆக்சுவலா வந்து அந்த அட்ஜெக்டிவா அதை யூஸ் பண்றது வந்து கியூரியாசிட்டி. சோ என்ன ஆகுது, அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆச்சரியம், நம்மளுக்கு ஒரு இது இருக்கிற குறுகுறுப்பா தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அத வந்து அந்த கியூரியாசிட்டிங்கிற அட்ஜெக்டிவ்காக குதூகலம் அப்படிங்கறத யூஸ் பண்றா. தன்யவாதங்கள் சார். புஷ்கலா
நமஸ்காரம்மா. நமஸ்காரம். லெசன் படிக்க ஆரம்பிங்கோ. புஷ்பகுச்சः, वर्ड्स भृङ्गः, मकरन्दः, अलम्. अलम्. ओके. अत्र एकः पुष्पगुच्छो वर्तते. சோ வர்த்ததே அப்படின்னு வந்திருக்கு அந்த verb. அது என்ன verb? தேன்னு வந்தா ஆத்மநேபதி. அது கரெக்ட். தேங்கிறது ஆத்மநேபதி. கரெக்ட். சோ தே இதே அந்தே இல்லையா? ஃபர்ஸ்ட் லைன் நம்ம 3 பிரதம புருஷா இது. சோ தட் மீன்ஸ் பிரதம புருஷ ஏகவச்சனம். இது அதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன். எப்படி வந்து நம்ம பரஸ்மை பத்தியில அஸ்தி பவதி அதெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி ஆத்மநேபதியில வர்த்ததே வித்யதேன்னு 2 யூஸ் பண்ணுவோம்னு நம்ம சொல்லியிருக்கேன் நானு. சோ வர்த்ததேங்கிறது இட் இஸ் தேர் அப்படின்ற சென்ஸ் நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோமோ பரஸ்மையில அதே சென்ஸ்ல என்ன இருக்கு என்ன இருக்கு புஷ்பகுச்சோ. இப்போ இதுவும் பார்த்தேன். இது வந்து 1.1 தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏகஹ நீங்க கொடுத்திருக்கா. சோ அதனால 1. ஓகே. சோ பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த பஞ்சுங்கிறது ஒரு பஞ்சுங்கிற கணக்குக்கு வருது. அதனால நம்ம ஏக்கன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் ஏன் இங்க குச்சோன்னு வந்திருக்குன்னா நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஏகஹ பிளஸ் பாலகஹ அப்படின்னு வர்றச்சே வந்து என்ன ஆகுது? அது ஏகோ பாலகஹ அப்படின்னு திரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். சோ அதே சென்ஸ்ல தான் குச்சஹங்கிறது குச்சோ அப்படின்னு வந்திருக்கு. சோ ஏகஹ புஷ்பகுச்சோ அப்படிங்கிறது ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. எங்க? அத்ர, ஹியர். ஓகே. இங்க ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. அடுத்தது அயம் ரமணீயஹ புஷ்பகுச்சஹ. சோ இதுல வர்பு என்ன? அஸ்தி. we have to put. yes, அஸ்தி போட்டுக்கலாம், இல்ல பவதி, ரெண்டுத்துல எது வேணா போட்டுக்கலாம். சரி, அப்போ அது ஏகவச்சனம் இல்லையா? சோ அப்ப வந்து என்ன என்ன இருக்கு? புஷ்பகுச்சக. அதேதான் உங்களுக்கு 1.1 ஆயிடும். ஓகே. சோ அயம்ங்கிறதும் வந்து உங்களுக்கு திஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் என்னவா இருக்கு? ரமணீயஹ. ரமணீயஹ. சோ நம்ம இதுலயே பார்த்தோம். ரமணீயஹங்கிறது வந்து பியூட்டிஃபுல் இல்லையா? அட்ஜெக்டிவா யூஸ் பண்றா. சோ அது வந்து புஷ்பகுச்சகங்கிறது புல்லிங்கா இருக்கிறதுனால அதுக்கு அந்த அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. அதனாலதான் விசர்க்கம். சோ இந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அழகா இருக்கு. ஓகே. அதான் சென்ஸ்ல யூஸ் ஆகுது. அடுத்தது அயம் ரூபேன நேத்ரம் கந்தே காணம் ச ஆனந்தயதி. ஆனந்தயதி. இது கிளாசரியில இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த வார்த்தையே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனந்தம்னு நம்ம தமிழ்ல எல்லாம் கூட யூஸ் பண்றோம். அதே சென்ஸுக்கு தான். சோ ஆ இஸ் a prefix, நந்த் இஸ் a தாத்து. சோ அந்த நந்துங்கிறது நந்தய அப்படின்னு வரும் டெரிவேட்டிவ். சோ அந்த ஆ சேர்த்தா ஆனந்தய அப்படின்னு, தட் இஸ் ப்ளீஸ் அப்படின்றது. சோ இங்க டி ஆட் பண்ணிருக்கு. அப்ப என்ன புருஷா என்ன வச்சனம்? ஏகவச்சனம் பிரதம புருஷா. சோ பிரதம புருஷால ஏகவச்சனம்ல வருது. சோ தட் மீன்ஸ் he she it pleases அப்படின்ற அர்த்தத்துல நம்ம அதை எடுத்துக்கணும் இல்லையா? சோ ஆனந்தயதி எது ப்ளீஸ் பண்றது? ரூபேன சப்ஜெக்ட். அது இல்ல ஆப்ஜெக்ட் ஆயிடும். ஓகே. சப்ஜெக்ட் என்ன வருது? பிரதம புருஷ ஏகவச்சனம் என்ன இருக்கு? அயம். அயம்ங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். அது வந்து ப்ரோனவுன் இல்லையா? திஸ்ங்கிறது. அப்படின்னா திஸ்ங்கிறது இதுங்கிற சென்ஸ்ல வர்றது. அப்ப இதுன்றதை நம்ம எதை சொல்றோம்? ப்ரீவியஸ் சென்டென்ஸோட கனெக்ஷன் அது. சோ தட் இஸ் புஷ்பகுச்சக. சோ அயம் புஷ்பகுச்சக அது வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது.
எதுக்கு சந்தோஷம் கொடுக்கறது? கிராணம் நேத்திரம். சோ நேத்திரம் கிராணம். சோ நேத்திரம்னாக்க நம்ம முதல்லயே பார்த்திருக்கோம், இட் இஸ் ஐ இல்லையா, கண்கள். ஆனா இது சிங்குலரா வந்துருக்கு. சோ கண்ணுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா, ஏன்னா ஆப்ஜெக்ட்ங்கிறது த்விதியா விபக்தி ஏகவச்சனம். கிராணம் அப்படிங்கறதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். இங்க சேர்ன் வந்து ஆக்சுவலா இது 2 சென்டென்ஸா நம்ம வேணா கூட பிரிச்சுக்கலாம். அயம் புஷ்பகுச்சக ரூபேன நேத்திரம் ஆனந்தயதி, அது ஒண்ணு. மறுபடியும் அயம் புஷ்பகுச்சக கந்தேன தியானம் ஆனந்தயதி. சோ 2 வித சந்தோஷங்கள். ஓகே, இப்ப வந்து ரூபேன அப்படின்னா என்ன 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 விபக்தி? சாரி, என்ன எந்த விபக்தி அது? விபக்தி ஏகவச்சனத்துல வருது. திருத்தியால ஏகவச்சனம். ஏன்னா இப்ப வந்து நேத்திரம்ங்கிறதுனால இதுவும் வந்து நபும்சக லிங்கம். அப்ப வனேன நம்ம சொல்ற மாதிரி ரூபேன. சோ ரூபத்தால், வித் பை ரூபம், வித் பை 2 வருதுனால பை ரூபம். சோ அந்த ரூபத்தினால கண்ணுக்கு, ஏன்னா பார்க்கவே ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபிளவர்ஸ்ல என்ன அழகா கலரா இருக்கும் இல்லையா. சோ அது கண்ணுக்கு பாக்கிறதுக்கே அந்த ரூபம் வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. ப்ளீசஸ், அந்த பஞ்ச் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. அப்புறம் கந்தேன அப்படின்னு இருக்கு. கந்தேனங்கிறது என்ன என்ன விபக்தியில வருது? அதுவும் 3.1. அதே 3.1. எப்படி வந்து நம்மளுக்கு கிராணகங்கிறது வந்து புல்லிங்கான்னு அதுல எழுதியிருக்கிறதுனால சோ கிராணம்ங்கிறதும் வந்து ராமம்ங்கிற மாதிரி. சோ அதுக்கு நம்மளுக்கு பாக்கணும்னா கந்தேன வந்து ராமேன மாதிரி. சோ பை ஸ்மெல் மூக்குக்கு சந்தோஷமா இருக்கு, நம்மளுக்கு சந்தோஷம் ஆறுது. எதுக்குள்ள அதனால சந்தோஷம், எதனால நம்மளுக்கு கிடைக்கிறது? அயம் புஷ்பகுச்சக. சோ இந்த பஞ்ச் ஆஃப் ஃபிளவர்ஸ் வந்து ரூபத்தால கண்ணுக்கும் வாசனையால மூக்குக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது. சரியா? அடுத்தது பஷ்யங்கிறது என்ன என்ன இது? கமெண்ட் அப்படி அது. அப்ப எந்த எந்த புருஷா? மத்தியம புருஷா ஏகவச்சனம். அது வெரி குட். ஏன்னா நம்ம முதல்லயே சொல்லிருக்கோம், லோட் வந்து நம்ம வெறும் டெரிவேட்டிவ் வருதுன்னா நம்ம எப்ப தூக்கத்துல கேட்டா கூட வந்து வெறும் டெரிவேட்டிவ் வர்ற ஒரே ஒரு விஷயம் வந்து லோட்ல மத்தியம புருஷ ஏகவச்சனம். சோ இங்க வந்து நம்ம அதுக்கு சப்ஜெக்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கணும். யூசிங்கிறதுனால துவம் பஷ்ய அப்படின்னு நம்மள வந்து பார்க்க சொல்றேன். என்ன இத பார்க்க சொல்றச்சு அதுல என்ன இருக்குன்னு சொல்ல வராங்க? தஸ்மின் ஏகோ ரங்கஹ திஷ்டதி. திஷ்டதி. திஷ்டதினா என்ன? Again it's ஏகவச்சனம் பிரதம புருஷால. தாத்து என்ன ஞாபகம் இருக்கா? திஷ்ட. இல்ல இல்ல, it is தாது சா தாத்து. தாது திஷ்டன்னு டெரைவ் ஆகுது. சோ ஸ்டாண்ட்ஸ், he she it stands. ஓகே, இங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு புஷ்பகுச்சக புல்லிங். ஓகே, ஸ்டாண்ட்ஸ். என்ன ஸ்டாண்ட்ஸ் ஆறுது? எது நிக்கிறது? பிரிங்கஹ. பிரிங்கஹ. சோ அது வந்து 1.1 ஆறுது. சோ இந்த ஏகோ அப்படிங்கறது வந்து அந்த பிரிங்கஹக்கு தான். ஏன்னா இந்த படத்திலேயே பார்த்தா ஒரு பி வந்து அந்த பூ மேல உட்கார்ந்து இருக்கு இல்லையா. சோ ஏகஹ வந்து ஏகோன்னு ஆயிருக்கு. சோ அதுவும் இட் இஸ் ரெஃபரிங் டு தி சப்ஜெக்ட் பிரதமா விபக்தி. சோ இதுவும் 1.1 நம்ம வச்சுக்கணும். ஓகே, தஸ்மின். தஸ்மின்ங்கிறது என்ன? இந்த ஏகோ வந்து எனக்கு ஒரு சந்தேகம். அந்த முதல்ல வந்து புஷ்பகுச்சோ ஆச்சு, அது ஆமா ஆகாம ஏகோ ஆகிறது. ஆக்சுவலா நம்பர்ஸ் தான் predominantly உங்களுக்கு நம்மளுக்கு அன்னைக்கு காமிச்சிருந்தா 1 2 3 அதெல்லாம் வந்து அந்த அகாராந்தா வர்றது எல்லாமே வந்து ஓ வந்து மாறுறதுன்னு. ரேர்லி சம் சந்தி ரூல்ஸ்ல வந்து மீதி நவுன்ஸ்ல கூட சில இது மாதிரி சேஞ்சஸ் வரும். அதுக்குதான் நான் வந்து உங்களுக்கு இப்ப இந்த இதுல கூட நான் இந்த தஷே யுஹுன்னு வந்தது பாருங்க, அதுல கூட அதுதான் சொன்னேன். தஷ இஸ் த டெரிவேட்டிவ் வர்றச்சே
ஈயுன்னு வர்றச்சே அந்த அகாரா பிளஸ் ஈகாரா வர்றச்சே அது ஏகாரான்னு வருது. சோ அதே மாதிரி இந்த குச்சஹங்கிறது அந்த விசர்க்கம் சில சமயம் வந்து இது எதுக்காக அவங்க மாத்துறாங்கனாக்க நம்ம சில சமயம் நம்ம எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி படிக்கிறோம். இப்ப நல்ல வந்து பாண்டித்யம் இருக்கிறவங்க வந்து ஃபாஸ்டா சொல்லும் போது அந்த விசர்க்கம் போய் சவுண்ட் அந்த மாதிரி மாறிடும். சோ அதனால அந்த கிராமர் தே ஹவ் கிவன் த ஃபாஸ்டா படிக்கிறச்சே வந்து குச்ச வர்த்ததேன்ற மாதிரி அது கடகடான்னு ஃபாஸ்டா சொல்லும் போது வரும். அதுக்காக அந்த யூசேஜ் சொல்றாங்க. ஓகேவா? தஸ்மின்ங்கிறது என்ன என்ன ரூபாணி? தஸ்மின் தஸ்மின் என்னமா? அஸ்மத்தோடது இல்ல, அது தஸ்மின் இல்ல 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 தத்து சப்தம்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க செவன்த் விபக்திக்கு இப்ப வந்து இது வந்து இப்ப நம்ம பிருங்கங்கிறது அகைன் புல்லிங்கா. அதனால நம்ம புல்லிங்கால இருக்கிற தத்து சப்தம் பாத்துக்கணும். பார்த்தோம்னாக்க இன் செவன்த் விபக்தி ஏகவசனம் தஸ்மின். சோ இன் தட் அப்படின்னு இன் தட்னா எதுல இன் தட் பஞ்ச் ஆஃப் ஃபிளவர்ஸ். அப்ப வந்து அந்த புஷ்ப குச்ச கூட நம்ம என்ன பண்ணணும்? புஷ்ப குச்சே அப்படின்னு சைட்ல எழுதிண்டோம். சோ தஸ்மின் புஷ்ப குச்சே ஏகோ பிருங்கஹ திஷ்டதி. சோ இன் தட் பஞ்ச் ஆஃப் ஃபிளவர்ஸ் one bee stands. ஓகேவா? ஓகே, தன்யவாதः அம்மா. Thank you. பிரியா மேம் அடுத்தது படிங்கம்மா. ஒரு நிமிஷம் மேம். ச புஷ்பேபியஹ மகரந்த பிபதி. சோ இதுல வந்து விசர்க்கம் போட்டுக்கணும். நம்ம முன்னாடியே சொல்லிருக்கேன். இதுவும் வந்து அந்த விசர்க்கம் ஒமிட் பண்றதும் வந்து ஃபாஸ்டா படிக்கிறது. ச புஷ்பேபியஹ மகரந்தம் பிபதி அப்படின்னு ஃபாஸ்டா படிச்சிடுவோம். அப்ப வந்து அந்த சஹங்கிறது வந்து அப்படியே போயிடும். அது அதனாலதான் அந்த ஃபாஸ்டா படிக்கிற சென்ஸ்ல சில இடத்துல இந்த விசர்க்கம் விட்டு விடுறா, அந்த அகாரம் வந்து ஓகாரம் ஆறுது. அந்த ரீசன் எல்லாமே வந்து ஃபாஸ்டா படிக்கிறச்சு அது போயிடும், அது டிசப்பியர் ஆயிடும் அந்த சப்தம். நம்ம ஸ்லோவா படிக்கிறச்சு அதை எழுதிட்டு படிக்கணும். சோ பிபத்திங்கிறது என்ன? பிபதி இஸ் verb drinking. ட்ரிங்கிங். சோ என்ன தாத்து? மேம் பிரதம புருஷா ஏகவச்சனம் மேம். தாத்து என்ன ஞாபகம் இருக்கா? பிரிஷ் தாத்து. இல்ல 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 பா தாத்து பிபா is the derivative. Okay, பா தாத்து பிபா is the derivative. So ஏகவச்சனமா இருக்கிறதுனால சோ அப்ப வந்து நம்மளுக்கு சப்ஜெக்டும் ஏகவச்சனமா இருக்கணும். சோ எது குடிக்கிறது? அந்த மகரந்தம். Actually it should be the bee ma'am. Bringaha. Bringaha. பட் இங்க சஹான்னு கொடுத்திருக்கா. சஹாங்கிறது வந்து அது அப்படிங்கிற சென்ஸ்ல நம்மளுக்கு ப்ரோனவுனா வருது. சோ சஹ பிராக்கெட் பிரிங்கஹ அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சோ சஹ will be 1.1. சோ பிரிங்கஹ obviously 1.1. சோ அந்த பி குடிக்கிறது. எதை குடிக்கிறது? மகரந்தம். மகரந்தம். நம்ம முதல்லயே பார்த்தோம் மகரந்தம்ங்கிறது வந்து உங்களுக்கு மகரந்தக வந்து புல்லிங்காவுடைய ஆப்ஜெக்ட் த்விதியா விபக்தி ஏகவச்சனம்ல. தட் இஸ் ஹனி ஆஃப் ஃப்ளவர்ஸ். அந்த ஃப்ளவர் மேல அந்த பொடி தூள் மாதிரி இருக்கிறது அதை குடிக்கிறது. ஓகே. சோ அதுக்கு இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன இருக்கு? புஷ்பேபியஹ. அது என்ன அர்த்தம்? எதுல இருந்து குடிக்கிறது? அப்ப ராமேபியஹ மாதிரி இல்லையா? அது ராமேபியஹ. அதேதான். சோ ஃப்ரம் தி ஃப்ளவர்ஸ். ஓகே. சோ அது பஞ்சமி விபக்தியில வந்து பகுவச்சனம்க்கு நம்ம வரும். அது சோ 5.3. சோ அந்த பி பூல இருந்து மகரந்தத்தை குடிக்கிறது அப்படின்ற அர்த்தம். That bee drinks the honey from the flower. From the flower. Flowers. Flowers. Tasmat bringasya magupah ityapi nama. சோ இந்த இத்யபி அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். அதாவது இதி பிளஸ் அப்பி
ரெண்டுமே குறுகி சொல்றதுதான், இக்காரம் தான். இத்தி பிளஸ் அப்பி. அப்பி. சோ இத்திங்கிறது இப்ப நம்ம என்று இப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றோம், அந்த என்றுன்னு யூஸ் பண்ணுவோமே அந்த சென்ஸ்ல அது வரும். அப்பிங்கிறது வந்து ஆல்சோ அப்படின்ற ஒரு மீனிங்க கொடுக்கும். சோ இதுல வந்து வர்ப் என்ன, வர்ப் இருக்கா? இல்ல, ஹிடன் மேம். ஹிடன். அதனால நம்ம வந்து சோ நம்ம வந்து அஸ்தி அஸ்தி பவதி either of the two you can put. சோ ஏகவசனம் ஆயிடுறது. சோ ஏகவசனம்ல என்ன இருக்கு? மதுபஹதா. மதுபஹ. சோ மதுபஹ. இதுல என்னன்னாக்க இப்ப தஸ்மாத் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க தஸ்மாத் பிருங்கஸ்ய. சோ அது எந்த விபக்தியில வருது? ரெண்டும் ஞாபகம் இருக்கா? பிருங்கஸ்ய will be like இதுதானே மேம், ராமஸ்ய. ராமஸ்ய only. சோ அது வந்து உங்களுக்கு அது 5 பாயிண்ட் இதுல வந்துரும். தஸ்மாத் also will be the தத் சப்தத்தோடது இல்லையா? தத் சப்தம் சேம், அதே 5.1 தான். அதாவது from that be. இங்க வந்து ஆக்சுவலா வந்து இத பிருங்கஸ்ய வந்து though it is ராமஸ்ய மாதிரி வர்றச்சே நம்ம வந்து அந்த சிக்ஸ்த் விபக்தியா நம்ம பார்க்கணும். ஏன்னா அது வந்து ராமஸ்யங்கச்சு ஆஃப் அப்படிங்கிறது. அதாவது இப்ப ப்ரீவியஸ் சென்டென்ஸ் அதாவது என்ன சொல்றது, மகரந்தம் பிபதி இருக்கு இல்லையா, அதனால அந்த குடிக்கிறதுனால அதுதான் தஸ்மாத் அந்த சென்ஸ். சோ மதுபஹ இத்யபி நாம, அதாவது மதுபஹன்னு கூட அதுக்கு பேரு பியோட இதுக்கு பேரு இருக்கு. அதாவது என்ன சொல்லணும்னாக்க மதுபஹ அப்படின்ற பேரும் பிக்கு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் சென்டென்ஸ கொஞ்சம் நம்ம மாத்தி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பிருங்கஸ்யக்கு வந்து 6.1 எழுதிக்கணுமா இதுல? 6. ஆமா. ஏன்னா ராமஸ்யங்கச்சு ஆஃப் ராமாங்கச்சு ராமரோட. சோ அப்படிங்கிறது அப்ப இங்க வந்து ஓடன்றதுக்கு பதிலா அதுக்குன்ற அந்த சென்ஸ் தான் நம்ம, ஏன்னா இதுல ஓடன்ற இது வராது. சோ அதுக்காக நம்ம அந்த பிக்கு அப்படின்ற ஒரு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அர்த்தத்தை பண்ணிக்கணும். அப்பதான் கரெக்டா அந்த சென்ஸ் நம்மளுக்கு வரும். சென்ஸ் வருது. ஓகே, அப்ப தஸ்மாத்க்கு 5.1 போடலாமா? ஆமா ஆமா. அது எதுக்குன்னாக்க அதுதான் சொன்னேன். ஃப்ரம் தட் என்ன தட், ஏன்னா ப்ரீவியஸ் சென்டென்ஸ் என்ன கொடுத்திருக்கு, அந்த மகரந்தம் பிபதி அது குடிக்கிறதுனால. சோ அது பண்றதுனால ஃப்ரம் தட் திஸ் நேம் இஸ் derived. ஓகே ஓகே. அதனாலதான் ஃப்ரம்ங்கிற சென்ஸ் அங்க வந்திருக்கு. பிகாஸ் அது பண்றதுனால அதுல இருந்து மதுபஹ மதுவை குடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்த சென்ஸுக்கு மதுபஹன்னு they have derived the name. ஓகே, அடுத்தது பிருங்கஹ மகரந்த பிபந்தஹ மதுரம் குஞ்சந்தி. குஞ்சந்தி. சோ இங்க இப்ப நம்ம குஞ்சந்தி பார்த்தோம், குஞ்சு தாத்து அப்படின்ட்டு. சோ ஹம் பண்றது அது அந்திங்கச்சே பகுவச்சனம்னு ஆயிடும். சோ எதெல்லாம் ஹம் பண்றது? பிருங்கஹா மேம். பிருங்காஹாங்கிறது உங்களுக்கு அது ராமாஹா மாதிரி. சோ 1.3 ஆயிடுறது. ஓகே, பீஸ் எல்லாம் வந்து ஹம் பண்றது. ஓகே, எப்ப ஹம் பண்றது? மகரந்தத்தை குடிச்சுட்டு. மகரந்தம் சோ இதுல வந்து பிபந்தஹங்கிறது நீங்க பாத்தீங்கன்னாக்க தட் இஸ் அகைன் பார்ட்டிசிபிள் யூசேஜ். ஹேவிங் ட்ரங்க் த மகரந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த ஹனி ஆஃப் ஃப்ளவர்ஸ குடிச்சதனால ஹம் பண்றது. ஆமா, நம்ம வந்து ஹனி வந்து ரொம்ப நல்ல இதுவா இருக்கு, நம்ம இதுக்கு அதுக்கே வந்து அதுக்கு ஒரு போதை மாதிரி ஆயிடுறது அது வந்து. சோ எப்படி ஹம் பண்றது? மதுரம். மதுரம். சோ மதுரம் ரொம்ப அப்படியே நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப மதுரமா இருந்தது அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மதுரம். ஓகே, ஆமா. சோ இது வந்து ஆக்சுவலா நம்ம இந்த மதுரம்க்கு ஈக்குவலண்டா எக்ஸாக்ட் ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் வேர்ட் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு
அந்த மதுரம்ங்கிறது வந்து பியூட்டிஃபுல் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து இனிமையா இருக்கு. தமிழ் அதுக்குன்னா கொஞ்சம் சொல்லலாம். அந்த மதுரம்ங்கிற வார்த்தையே ஒரு அழகான வார்த்தை. சோ having drunk the honey of flowers, bees hum beautifully அப்படின்னு நம்ம அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? தன்யவாதக. பகவதி அடுத்தது படிங்கம்மா. ते पुष्पात् पुष्पं चलन्तः விகரந்தி. சோ விகரந்தி நம்ம glossary-ல பார்த்தோம். வி தாத்து, வி prefix, கிரு தாத்து, விகர. சோ விகரந்திங்கச்சே பிரதம புருஷ பகுவச்சனம். தே ஆல் அப்படின்ற சென்ஸ்ல தே ஆல் பிளேங்கிறது வருது. ஓகே, இந்த பகுவச்சனம் யாரெல்லாம் விளையாடுறா? பகுவச்சனம்ல எங்க இருக்கு சப்ஜெக்ட் நமக்கு? இதுல சப்ஜெக்ட் என்ன வருது? இதுல இல்லையே. உங்களுக்கு பிரதமா விபக்தியில வரணும் இல்லையா? பகுவச்சனம்ல வரணும். என்ன என்ன வேர்ட் இருக்கு இதுல பகுவச்சனம்ல? சலந்தக எப்படி வந்து வரும்? சலந்தக வராதே இல்லையா? தே தேங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க தட்டுங்கிறதுக்கு சஹ தௌ தே அப்படின்னு பாத்துக்கோம். சோ ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல பிருங்காஹான்னு இருக்கு இல்லையா? 1.3. சோ இந்த தேவும் 1.3. சோ தட் அப்படின்னு இருக்கு. அது அதுகள் அப்படின்னு இருக்கு. அவையெல்லாம்னா என்ன? அந்த பிருங்காஹா இல்லையா? அந்த பீஸ் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல. சோ தே இஸ் தி சப்ஜெக்ட். சோ பக்கத்துல நம்ம பிருங்காஹான்னு போட்டுறோம். சோ 2 1.3 ஆயிடும். ஓகே, அந்த பீஸ் வந்து விளையாடுறது. எப்ப விளையாடுறது? புஷ்பாத் புஷ்பம் சலந்தஹ. ஓகேவா? சோ இப்ப வந்து ஆக்சுவலா நீங்க நம்ம சென்டென்ஸ் வந்து எப்படி பண்ணிக்கணும், ரீஃப்ரேம் பண்ணணும்னா புஷ்பாத் புஷ்பம் சலந்தஹ தே பிருங்காஹ விஹரந்தி. சோ இந்த புஷ்பாத் அப்படிங்கிறது என்ன விபக்தி தெரியறதா? புஷ்பாத் எது மாதிரி வருது? சோ புஷ்பம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நபும்சகலிங்கம் இல்லையா? சோ புஷ்பாத்துங்கிறது வந்து எதுவா வரும்? வனாத். வனம் வனாத்துங்கிறத அது வந்து என்ன? இது ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 5வது விபக்தி. சோ அதுக்கு புஷ்பாத் மாதிரி. அப்ப வந்து வனாத் மாதிரி புஷ்பாத்துங்கச்சு 5.1 ஏகவச்சனம் ஆயிடுது. சோ ஃப்ரம் ஃபிளவர். புஷ்பம் கட்சி அது வந்து என்ன? ஆப்ஜெக்ட் ஆயிடுறது. சோ 2.1 ஆயிடுது. சோ ஒரு புஷ்பத்துல இருந்து இன்னொரு புஷ்பத்துக்கு சலந்தஹ இதுவும் பார்ட்டிசிபிள். சோ சல் தாத்து, சல டெரிவேட்டிவ். சோ பார்ட்டிசிபிளா இதுல யூஸ் பண்றா. So when from flower to another flower, when having gone from flower to flower, those bees play. Yeah, by going from flower to flower, those bees play. அப்படிங்கிற சென்ஸ்ல ஒரு பூல இருந்து இன்னொரு பூ ஜம்ப் பண்ணிட்டே இருக்குன்னா அது விளையாடுற மாதிரி தானே இருக்கும் பாக்குறதுக்கு இல்லையா? அந்த சென்ஸ்ல. அடுத்து நீலக வர்பு எங்க? வர்பு இருக்கா? அஸ்தி நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, ஏன்னா இப்ப வந்து பாருங்க, பிருங்கானாம்ங்கிறது வந்து இட் கான் பி தி சப்ஜெக்ட். பிரதமா விபக்தி இல்லையே. ஏன்னா பிருங்கஹங்கிறது பிரதமா விபக்தி. இப்ப பிருங்கானாம்ங்கிறது என்னவா வரும்? ராமானாம் மாதிரி வரும். ராமானாம் எதுல வரும்? உங்களுக்கு ஷஷ்டி பகுவச்சனம். ஓகே,
சோ வர்ணக என்ன வர்ணக நீலக. சோ வர்ணக நீலக கலர் வந்து நீலமா இருக்கு. நீலமா இருக்குங்கிறது தான் ஆக்சுவலா சென்டென்ஸ். சோ இந்த வர்ணகங்கிறது நீங்க பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் ஆடிங் டு தி அந்த நீலம்ங்கிறதுக்கு என்னது அது கலர்ங்கிறத குறிக்கிறது. சோ அது ரெண்டும் வந்து பிரதமா விபக்தி ஏக வச்சனம்ல வச்சுப்போம். சோ அது வந்து நீல கலர்ல இருக்கு. எதுனோடது? பியோட. ஓகே, பியோட ஆஃப்ங்கிறச்சு பியோட கலர் நீலமா இருக்கு. ஓகேவா? அடுத்தது படிங்க. தேசம் தேசம் பாசுரௌ दो வித்யேதே. வித்யேதே அகைன் வந்து என்ன என்ன வர்பு? தே வந்தா தே வந்திருக்குன்னா தே வந்து ஆத்மநேபதி. ஓகே, சோ நான் முன்னாடியே உங்களுக்கு இதுல வர்த்தத்தே முதல் சென்டென்ஸ்ல வந்த மாதிரி அப்படியே சொன்னேன். நம்ம வித்யதேவும் வரும். எப்படி நம்ம அஸ்தி பவதி பரஸ்மை பத்தியில வெர்பு ப்ரொவைட் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலன்ட் ஆத்மநேபதியில வர்த்தத்தே வித்யதே அப்படின்னு வித்யேதே வரும். சோ வித்யேதேங்கச்சே உங்களுக்கு வித்து தான் நம்மளுக்கு தாத்து முதலே பார்த்துக்கோம். வித்ய இந்த டெரிவேட்டிவ் வரைச்சே உங்களுக்கு ஏ தேன்னு வருது அப்படின்னாக்க செகண்ட் தே இத்தே அந்தே தான் முதல்ல பிரதமா புருஷால வருது. சோ இப்ப இத்தேங்கிறது சவுண்ட் இதுல வந்திருக்குன்னா த்விவச்சனம் இல்லையா? த்விவச்சனம். த்விவச்சனம்க்கு இருக்குங்கிறது என்ன ரெண்டு இருக்கு? பட்சி பக்ஷௌ துவௌ பக்ஷௌ. சோ பக்ஷௌங்கிறது என்ன? பக்ஷக நம்ம வந்து கிளாசரியில விங்குன்னு போட்டுக்கா. ராம சப்தம் ராமஹ ராமௌ மாதிரி பக்ஷக பக்ஷௌ. சோ ரெண்டு விங்ஸ். துவௌ வேற அடிஷனலா கொடுத்திருக்கா. சோ ரெண்டு விங்ஸ் இருக்கு. ஓகே, தேஷாம் பாசுரௌ அப்படின்னா என்ன? தேஷாம்ங்கிறது என்ன? ரெண்டு தேஷாம் தேஷாம் அது ஷஷ்டியில நீங்க தத்துல பாத்தீங்கன்னாக்க பகுவச்சனம்க்கு அது வரும் தேஷாம் அப்படிங்கிறது. ஓகே, சோ ஷஷ்டியில பகுவச்சனம் கட்சி நம்ம ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல தான் வந்து நம்ம பார்த்தோம். பிருங்காணாம்ங்கிறது வந்து பகுவச்சனம்னு. சோ தேஷாம் பிருங்காணாம் அந்த பீக்களோட. ஓகே, அந்த பீக்களோட. தேசம்னா அந்த அப்படின்னா மீனிங் தட்டோட பகுவச்சனமா ஆஃப் தத்து சப்தம் ஷஷ்டியில பகுவச்சனம். சோ 6.3. சோ ஆஃப் தட் அப்படின்ற சென்ஸ்ல வரும். ஆஃப் தட்னா அது எந்த தட்டு? பிருங்காணாம். அதான் அந்த பீக்களோட. ஆஃப்னா அதானே அர்த்தம் வரும் இல்லையா? அந்த பீக்களோட. ஓகே, துவௌ பக்ஷௌ. துவௌ பக்ஷௌங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் ரெண்டு விங்ஸ். எப்படி இருக்கு? பாசுரௌ. நான் இந்த கிளாசரியிலேயே சொன்னேன் உங்களுக்கு. இந்த பாஸ்வரகங்கிறது அட்ஜெக்டிவ். பட் இந்த லெசன்ல வந்து பாசுரகங்கிற அந்த சென்ஸ்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. சோ மாஸ்குலைன் கிடைச்சே அதுவும் த்வீல வரணும் இல்லையா? ஏன்னா வந்து பக்ஷௌ டூ விங்ஸ். சோ அப்ப ராமவுங்கிற சென்ஸ்ல வரணும்னா பாசுரௌ அப்படின்னு தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். சோ அட்ஜெக்டிவ் இட் ஷுட் மேட்ச் தி விங் அண்ட் தி வச்சனம். சோ அந்த பீக்களோட ரெண்டு விங்ஸ் ஷைனிங்கா இருக்கு. ஏன்னா முதல்ல என்ன சொல்லிட்டா? அந்த அதனுடைய கலர் வந்து நீலம்னு சொல்லிட்டோம் ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல. கலர் ஆஃப் தட் பீஸ் ஆர் ப்ளூன்னு சொல்லிட்டோம். சோ அதுல ஓகே அந்த கலர்ல ரெண்டு விங்ஸ் வந்து ஷைனிங்கா இருக்கு. ஓகேவா? ரைட், தன்யவாதம். கௌரி மகாலிங்கம் மேடம் அடுத்தது படிங்கோமா.
தேஷாம் முகே ஸ்மஸ்ருணக ஸ்தானே ரேபதுல்யே ரோமணி ஸ்தஹங்கிறது வந்து என்ன தாத்து இது? அஸ்தி அஸ்தி. கரெக்ட், வெரி குட். அஸ்தி சக சந்தி சொல்றோம் இல்லையா? சோ சகங்கிறதே உங்களுக்கு நம்மளுக்கு தெரியறதப்போ த்விவச்சனம் பிரதம புருஷால இல்லையா? ஓகே, அப்போ சப்ஜெக்ட் என்ன ரெண்டு இருக்கு? தேஷாம் முகே ஸ்மஸ்ருணக ஸ்தானே द्वे रोमाणि. करेक्ट, द्वे रोमणी. ரோமணி. ஓகே, ரோமணி. ரோமணிங்கிறது வந்து அந்த என்ன சொல்றது, ரோமம்னு நம்ம சொல்றோம் ஹேர் அப்படின்னு. சோ ஆக்சுவலா அது வந்து ரோமன் சப்தஹ. ஓகேவா? ரோமன் சப்தஹ நகாராந்தஹ ரோமன் சப்தஹ அண்ட் இட் இஸ் ஸ்திரீலிங்க. ஆமா. இப்ப ரோமணிங்கிறது வந்து த்விவச்சனம்ல ஆப்ஜெக்ட் இது பிரதமா விபக்தியில த்விவச்சனமா வரும். ரோமணி, அதனால ரோமணி அப்படின்னு. சோ த்வேங்கிறது ரெண்டு ரோமம் இருக்கு, ரெண்டு ரோமங்கள் இருக்கு. எங்க இருக்கு? ரேமதுல்யே இல்ல, முகே. முகே இன்னு வரணும், இன்னும் ஆன் அந்த மாதிரி இல்லையா? ஓகே, முகே. முகேங்கிறது வந்து முகமோடைய அந்த வனேன்னு சொல்ற மாதிரி, தட் இஸ் செவன்த் விபக்தி. இந்த ஆன் த ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே ஓகே, ஆன் த ஃபேஸ். ஆன் த ஃபேஸ்ல எந்த இடத்துல? ஸ்மஸ்ருணக ஸ்தானே. சோ ஸ்தானேங்கிறது அகைன் வந்து உங்களுக்கு ஸ்தானம்ங்கிறதுடைய செவன்த் விபக்தி. இன் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சென்ஸ்ல வரும். சோ 7.1. ஸ்மஸ்ருணக அப்படிங்கிறது என்ன? இங்க பாத்திருக்கோம். ஸ்மஸ்ருங்கிறது வந்து மீச, முஸ்டாஷ் அப்படிங்கிறது. ஸ்மஸ்ருணகங்கிறது வந்து அந்த மீசை இருக்கிற அப்படின்னு சொல்ற ஆஃப் சிக்ஸ்த் விபக்திக்கு வரும். அது நம்ம அதுல பார்த்தோம்னாக்க அந்த மது இதுல வந்தா தெரியும் உங்களுக்கு. சோ 6.1. அப்போ மீச இருக்கிற இடத்துல, ஓகே, முகத்துல மீச இருக்கிற இடத்துல ரெண்டு ரோமங்கள் எப்படி இருக்கு? ரேஃபதுல்யே. சோ இங்க ரேஃபாங்கிறது நம்ம முதலே சொல்லியிருக்கேன் நானு. இந்த ரேஃபா ராங்கிற அந்த இது சொல்ல மாட்டோம் நம்ம ரேஃபான்னு. ரேஃபதுல்யேனா அந்த அந்த ஷேப்ல. ஓகே, அந்த மீச இருக்கிற இடத்துல, முகத்துல மீச இருக்கிற இடத்துல வந்து அந்த அந்த ரேஃபா நம்ம இப்படி கர்வு போட்டு இப்படி கிராஸ் போடுறோம். அந்த மாதிரி அதுக்கு ரெண்டு ஹேர் முடி வந்து ரோமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கா. ஓகேவா? அடுத்தது அத்தக தே பஷ்யதாம் ஜனானாம் வினோதம் ஆவஹந்தி. ஆவஹந்தி. சோ ஆவஹந்தி நம்ம இதுலயே கிளாசரியில பார்த்தோம். they create அப்படிங்கிறது கிரியேட் ஆர் கிவ் அப்படிங்கிற சென்ஸ்ல வருது. ஓகே, பகுவச்சனம். சோ பகுவச்சனம்க்கு இங்க என்ன இருக்கு சப்ஜெக்ட்? பகுவச்சனம்க்கு தே தே தே. ஓகே, தே 1.3. தேங்கிறது அப்ப எதை குறிக்கிறது? இப்ப வந்து கிவ்னு சொல்றோம் இல்லையா? அது இது குடுக்கறது அப்படின்னு. அப்ப எது குடுக்கறது? தேங்கிறது எதை குறிக்கும்? படிச்சுட்டே வரும். எதை பத்தி படிச்சுட்டே வரும்? ரேபதுல்யம், தே ரோமாணி. அதுவா? முகே. எதை பத்தி? மதுவந்தி. மது பீஸ பத்தி. பிரிங்கா பீ தானே? பிரிங்கஹ. ஓகே. சோ பிரிங்காஹா. சோ தேங்கிறது வந்து 1.3 தான். சோ அந்த அந்த பீக்கள் இல்லையா? அந்த பீக்கள். சோ தே பிரிங்காஹா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சோ ஓகே, அது அத்தகங்கிறது தேர்ஃபோர் நம்மளுக்கு இங்க தெரியும். சோ தேர்ஃபோர் அதாவது என்ன சொல்றோம்? அந்த
எதுக்கு தேர்ஃபோர்னாக்க அந்த இது மீச இருக்கிற இடத்துல அந்த ரோமம் இருக்கிறதுனால தே பிருங்காக ஆவகந்தி தே கிவ் என்ன கொடுக்கிறது வினோதம் வினோதம் இது வினோதம்ங்கிறதுதான் நம்ம வந்து இங்க இதுலயும் பார்த்திருக்கோம் நம்ம வந்து அகாராந்தக புல்லிங்கக பிளஷர்னுட்டு சோ இது வந்து that becomes the object here சரியா சோ பிளஷர் கொடுக்கிறது எது அந்த பீஸ் எப்ப கொடுக்கிறது யாருக்கு கொடுக்கிறது ஜனானாம்ங்கிறது ஆக்சுவலி வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க ராமானாம் மாதிரி உங்களுக்கு ஷஷ்டியோட பகுவச்சனம் பகுவச்சனம் ஆனா இதுல வந்து நம்ம அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பஷ்யதாம் ஜனானாம் இப்ப பஷ்யதாம்ங்கிறது எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு தெரியல திஸ் இஸ் அகெயின் லோட் வந்து பஷ்ய வந்துட்டு தாம் வந்திருக்கு ஓகே அப்ப வந்து என்னன்னாக்க அந்த தூ தாம் அந்து பிரதம புருஷா த்விவச்சனம் சோ என்னத்துக்கு பஷ்யதாம் த்வினாக்க ரோமானின்னு இருக்கு இல்லையா ப்ரீவியஸ் ஏன்னா தேர்ஃபோர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது சோ அந்த ரெண்டு ரோமங்களை பாக்கிறதுனால ஜனங்களுக்கு அந்த அந்த வீக்கள் வந்து சந்தோஷத்தை கொடுக்கிறது ஓகேவா சோ இது அதாவது இப்ப நீங்க இத்தனை நாள் நம்ம வந்து டைரக்டா சென்டென்ஸ் அப்படி அப்படியே நம்ம பார்த்திருந்தோம் இப்ப என்னன்னா அந்த வார்த்தைகள் கொஞ்சம் மின்னும் பின்னும் கொடுத்திருக்கா சோ நம்ம வந்து அத ரீஅரேஞ்ச் பண்ணினாதான் நம்மளுக்கு அது கரெக்ட் மீனிங் நம்மளுக்கு வரும் ஓகேவா தன்யவாதம்மா தன்யவாதம் சாந்தி இந்த லாஸ்ட் அந்த சென்டென்ஸ் படிச்சுடுங்க முடிச்சுடலாம் எஸ் மேம் பிருங்கானாம் சமீபம் கச்சங்கிறது என்ன இது கோ சரி பட் அந்த வர்பு என்ன ஃபார்ம் இது கச்ச இஸ் a derivative இல்லையா கம் தாத்துவோட டெரிவேட்டிவ் கச்ச வெறும் கச்ச வந்திருக்குன்னா இது அந்த மத்தியம புருஷால லோட் ஏகவச்சனம் இல்லையா ஓகே சோ கச்சங்கிறது கோ மா கச்ச அப்படின்னாக்கா டோன்ட் இல்லையா மாங்கிறது முன்னாடியே நம்ம வேற ஒரு லெசன்ல கூட பாத்துக்கோம் டோன்ட் அப்படிங்கிற மீனிங்ல வரும் மா கச்ச அப்படின்னாக்கா டோன்ட் கோ சோ இது மத்தியம புருஷ ஏகவச்சனம் சோ சப்ஜெக்ட் வந்து துவம் தான் வரணும் சோ அங்க குடுக்கல எப்படி நம்மளுக்கு வர்பு ப்ரொவைட் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி நம்ம இங்க சப்ஜெக்ட்டுக்கு துவம் ப்ரொவைட் பண்ணிக்கணும் சோ துவம் மா கச்ச யூ டோன்ட் கோ எங்க போக வேண்டாங்கிறா தே துவம் தேசாயு இல்ல இந்த சென்டென்ஸ்ல முன்னாடி இருக்கு பாருங்க எங்க போக வேண்டான்றா அந்த அனாலிசிஸ் பண்ணமே நம்ம பிருங்கானாம் சமீபம் ஓகே பிருங்கானாம்ங்கிறது என்ன 6.3 இல்லையா பிருங்கக ராமானாம் மாதிரி பிருங்கானாம் ஆஃப் அதாவது இது வந்து ஆஃப் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம்ல சோ பிருங்கானாம் வீக்களுக்கு சமீபம் நியர் சோ டோன்ட் கோ க்ளோஸ் ஆர் நியர் பை யூ டோன்ட் கோ நியர் தி பீஸ் அதுகளுக்கு பக்கத்துல போகாதீங்கோ நம்ம இந்த தமிழ்ல போகாதீங்கோ போகாதே கூட வரலாம் ஓகே ஏன்னா அது வந்து துவம் யூ தானே ஓகே அப்படின்னு டோன்ட் கோன்னு சொல்றா ஏன் எதுக்கு சொல்றா தே துவம் அலம் தவ குதூஹலன் ஆக்சுவலி வந்து இது ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு தே துவாம் தஷேயுஹு சோ தஷேயுஹு நம்ம இங்க பார்த்தோம் வந்து பகுவச்சனம்ல வரும் நான் சொன்னேன் விதிலிங்கல ஓகே தே மே பைட்
சோ இங்க வந்து தஷேயுகு மே பைட்ங்கிறதுக்கு பகுவச்சனம் இருந்தது. சோ அப்ப வந்து பகுவச்சனம் சப்ஜெக்ட் வந்து தே. சோ அவைகள், அவைகள்னா எது? பிருங்காஹா, தே பிருங்காஹா துவாம் அப்படின்னு ஒன்னு 2.1 அது தஷேகு மே பைட். புரிஞ்சுதா? அந்த வீக்கள் ஒன்ன கடிச்சுடும். ஓகே, அடுத்தது. அப்ப அலம் தவ குதூஹலன், குதூஹலன். அதுல வர்பு என்ன போட்டுக்கணும்? இல்ல, ஆமா, ரொம்ப சேர்த்துக்கணும். பட் ஆக்சுவலா வந்து இதுல வந்து வர்புன்றது இல்லாட்டா கூட இது ஆக்சுவல் சென்ஸ் நம்மளுக்கு கொடுத்து விடுறது. சோ இது என்னத்துனா குதூஹலம் வந்து நம்ம கியூரியாசிட்டின்னு பார்த்தோம். ஓகே, சோ குதூஹலேன அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, இந்த வனேனன்னு சொல்றோம் அந்த சென்ஸ்ல அந்த இதுலதான் வருது. சோ தவங்கிறது அகைன் வந்து அந்த யுஷ்மத் சப்தத்துக்கு வர்ற ஷஷ்டியில வரும் 6.1. அலம் இனஃப் ஆஃப் யோர் கியூரியாசிட்டி, போரும் உன்னோட அந்த ஒரு ஆர்வ கோளாறு போரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த சென்ஸ்ல தான் வருது. சோ ஈவன் இஃப் தேர் இஸ் நோ வர்ப் திஸ் மேக்ஸ் சென்ஸ். ஓகேவா? இனஃப் ஆஃப் இது வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு இட் இஸ் தோ நாட் கமாண்ட், லோட்ன்றது இல்லாட்டா கூட இட் இஸ் சார்ட் ஆஃப் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா முதல்ல வந்து லோட்ல சொல்லிட்டோம் நம்ம போகாத, ஏன் போகாத, தே மைட் பைட் விதிலிங்கிலையும் வந்துடுத்து. அடுத்தது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது அவளுக்கு. ஏன்னா போரும் உன்னோட இந்த ஒரு ஆர்வம் அப்படி கியூரியாசிட்டி. இனஃப் ஆஃப் யுவர் கியூரியாசிட்டி அந்த சென்ஸ்ல அது வருது. So though verb is not there, it will make sense. So we need not, even if we don't have the verb also, it is a complete one. Okay va? அடுத்தது ஆகச்ச கிரகம் கச்சவஹ. இது பாருங்க எல்லாமே லோட். ஆகச்ச அப்படிங்கிறது வந்து அகைன் கம்ங்கிற வேர்ட் அது இல்லையா, verb. So again இது வந்து உங்களுக்கு சேம் லோட் மத்தியம புருஷ ஏகவசனம். So நம்ம துவம்னு போட்டுக்கணும். ஏன்னா துவம்மு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் டோன்ட் கோன்னு. சோ டோன்ட் கோ கடிச்சுடும், உன்னோட கியூரியாசிட்டி போரும். அப்ப அடுத்தது என்ன, போலாம் இல்லையா, வான்றதான் கூப்பிடுவோம். சோ துவம்ங்கிறத அங்க போட்டுட்டு துவம் ஆகச்ச. சோ யூ கம். எதுக்கு வரணும் நம்ம? கிரகம் கச்சாவஹ. கச்சாவஹங்கிறது என்ன வரும்? இது மத்தியம புருஷ. மத்தியம புருஷ பாருங்க. பஹ பஹ எந்த லைன்ல வரும்? செகண்ட் லைன்ல. தேர்ட் உத்தம புருஷ. உத்தம புருஷால தேர்ட் இது தேர்ட்ல வந்து த்வீல வரும். த்வீல இல்லையா, மீ பஹ மஹ இல்லையா, பஹ. சோ த்விவச்சனம். சோ அப்போ சப்ஜெக்ட் என்னவா இருக்கும் த்வீல? அப்போ உத்தம புருஷாலனாக்க பிக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? B2 ஆக்சுவலா இது இல்லையா, அகம் ஆவாம் ஆவாம். சோ இங்க எப்படி நம்ம ப்ரீவியஸ்ல வந்து துவம் போட்டுக்கிறோமோ இங்க வந்து ஆவாம் ஆவாம் கச்சாவக. கம் லெட்ஸ் எங்க போலாம்? கிரகம் இல்லையா, கிரகம்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஆயிடும். சோ கம் லெட்ஸ் கோ ஹோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அத. சோ இந்த கடைசி இது வந்து இட்ஸ் an இன்ஸ்ட்ரக்ஷன். 2 பேர் வந்து இந்த படத்தை பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் 2 பேர் பேசிக்கிறது. சோ ஆப்வியஸ்லி ஒருத்தர் வந்து கொஞ்சம் பெரியவா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கணும். ஏன்னா அதனாலதான் வந்து அந்த ஹனிபி கடிக்கும் அப்படிங்கறது அவளுக்கு தெரியறது, கிட்ட போகக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னொரு இது ஆப்வியஸ்லி யாருக்கு சொல்றாளோ அந்த துவம்ங்கிறது யூங்கிறது மஸ்ட் பி a younger person. இது நம்ம வந்து நம்ம அந்த சென்ஸை கிரகிச்சுக்கணும். சரியா? சோ இந்த சென்ஸ் அனாலிசிஸ் பண்ணுங்க. அண்ட் whoever have not completed that future tense அதுவும் பண்ணிடுங்க. நான் வந்து I will be sending the answers tomorrow. சரியா? அதுக்குள்ள கொஞ்சம் யார் யார் பண்ணலையோ பண்ணிண்டாக்க உங்களுக்கு
that future tense also you will be comfortable. Okay va? இப்ப எண்டு ஸ்லோகம் யார் பேருக்கு யார் படிக்கிறேன்? மேம் ஒரே ஒரு சந்தேகம் மேம். சொல்லுங்க. அந்த குர்மகன்னு ஒரு கொடுத்தது வயம் அபியாஸ் குர்மக, அந்த குர்மகக்கு எப்படி ஷேப் அது மட்டும் ஒரு செகண்ட் என்ன சென்டென்ஸ் பாது சொல்லுங்க. அது கொடுத்திருந்தேன் இல்லையா, ஹோம்வொர்க்கு வயம் அபியாஸ் குர்மக. ஃபர்ஸ்ட்லயே வருதா, எந்த இதுல வருதுன்னு? ஆமா, பேஜ்லயே வந்துடுறது அது. அதே எனக்கு அந்த குர்மகவும் தெரியல, குர்வக அது தெரியல. அது உத்தம புருஷக பயம்னு ஆரம்பிக்கிறதா? ஆமா, அயம் இல்ல வயம், வயமா வயம். ஓகே, ஒரு நிமிஷம். அபியாஸ் குர்மக பகுவச்சனம். குர்மக வயம் அபியாச குர்மக, எக்ஸசைஸ் பண்ணுன்னு அர்த்தம். அபியாசனாக்க எக்ஸசைஸ் இல்லையா? சோ அது வந்து அது கரிஷ்யாமக. எப்பவுமே வந்து இந்த நம்ம பாத்திருக்கோம் அந்த இதுல வந்து இது கிருதாந்தம் வந்து உங்களுக்கு செகண்ட் இதுல எல்லாம் வரும்போது கரி அப்படின்னு தானே சொல்லுவோம். கரோதி கரிஷ்யதி கரிஷ்யாமக. ஏன்னா இது வந்து பகுவச்சனம் இல்லையா? ஆமா, சாரி, இது வந்து நம்மளுக்கு இது நாட் ஃபார் மார்க்கிங். நம்ம வந்து ஒன்னொன்னும் அது எப்படி வருதுன்னு நம்ம ட்ரை பண்ணதான் நம்மளுக்கு வந்து அதனுடைய யூசேஜ் கரெக்டா மனசுல நிக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றது விட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் ஐ இன்சிஸ்ட் ஆன் ரைட்டிங் இட் as a homework. அப்புறம் கத்துண்டுலாம், அதை பத்தி ஒன்னும் இது இல்ல. படிச்சிடும் மேம், அதனாலதான் அது எனக்கும் அந்த சந்தேகம் வந்தது. அங்க கரிஷ்யதின்னு இல்ல நீங்க கிருதாத்து அது எப்பவுமே நான் சொல்லிருக்கேன். அந்த அஸ்தாத்து அண்ட் கிருதாத்து வந்து அதனுடைய ஃபார்மேட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் தான் இருக்கும். சோ அது நம்ம அந்த அந்த பரஸ்மை பத்தி அந்த லட்டு லங்குல எல்லாம் கொஞ்சம் அப்படி பார்த்து அதை வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்ணி எழுதணும். ஏன்னா அது ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இட்ஸ் நாட் தி யூசுவல் ஃபார்மேட். ஓகே, அதனால அது கொஞ்சம் நம்ம எப்பவுமே வந்து மீதி எல்லாம் காமனா வந்துடும். ஒரே டைப் அந்த இஷ்யாங்கிறது அப்படியே வந்துடும். இது ரெண்டுத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். சோ அதை வந்து நம்ம அதை வச்சு அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஓகே மேடம். ஓகே, so somebody can do the end shloka. நான் சொல்லட்டுமா மேடம்? பிரஜாப்யக பரிபாலயந்தாம் ஞாயேன மாத்ரேன மகீமகீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெயசங்கர ஹர ஹர. தன்யவாதः. புனர்மிலாமः. धन्यवादः. धन्यवादः.